ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி என்ன கிரேவி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பீன்ஸோட கிட்னி கிரேவி தான். பீன்ஸுக்கு கிட்னி இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் பொரிஞ்சதும் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து வதக்கிக்கிறேன். நல்லா வதங்கட்டும், கலர் மாறட்டும். ஒரு பச்சை மிளகாவை 2 கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதங்கட்டும். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கணும். நல்லா வதங்கட்டும். இப்போது ஒரு தக்காளியை நல்லா அரைச்சி பேஸ்ட்டை சேர்த்துக்கிறேன். 1 பாதியமாக அரைச்சிக்கோங்க. சேர்த்து அதையும் கலந்து விட்டுக்கணும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா அப்படியே கலந்து விடணும். இது வந்து பூரி, சப்பாத்தி இதுக்கு சைடிஷாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ மசாலா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு மசாலா நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. 1 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கிறேன். இப்போ மூடி வச்சு ஒரு 10 மினிட்ஸ் வேகட்டும், நல்லா கொதிக்கட்டும். நேற்று நைட்டே வந்து இந்த கிட்னி பீன்ஸ்னு சொல்லுவோம், அதாவது சிவப்பு காராமணி, இதை ஊற வச்சு இப்போ வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். குழம்பு கொதித்தோடனே அதில் இந்த சிவப்பு காராமணியை சேர்க்குறோம், அதாவது பீன்ஸோட கிட்னியை சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். இது வந்து நார்ச்சத்து அதிகமாக உள்ளது, இந்த சிகப்பு பீன்ஸு. இது சாப்பிடும்போது நமக்கு ரொம்ப ஹெல்த்தி. அதாவது நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு இந்த காராமணி சாப்பிட்றதுனால நான்வெஜ்ஜில் உள்ள சத்து கூட இதில் கிடைக்கும். அதில் கூட கொலஸ்ட்ரால் இருக்கும் நான்வெஜ்ஜில், இதில் கிடையாது. ரொம்ப கொழுப்பு சத்தும் கிடையாது. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை 1 கப் டெய்லி எடுத்து சாப்பிட்லாம். ஏதாவது கிரேவி மாதிரி பண்ணி பாஸ்தாவில் போட்டு இந்த மாதிரி சாப்பிட்லாம். சுவையான கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நான் இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பூரி செஞ்சேன். பூரிக்கு சைட் டிஷ்ஷாக இந்த கிரேவி எடுத்துக்கிறேன். சுவையான பீன்ஸோட கிட்னி கிரேவி ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.